நில ஒளியில் அழகாக இருக்க இந்த வீட்டில் பல அமானுஷங்கள் நடப்பதாக ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நிரூபிக்க ஒரு டிவி ஷோ மூலிமா ஒரு பொண்ணு ஒன்று அமைச்சு வைக்கப்படுறா. அவள் பேர் தான் ஆலன். அவளும் இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தப்ப தான் இந்த ஃபோட்டோவை கண்ணில் படுது. ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சு. அவளும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கா. அந்த நாள் நைட்டு ஃபுல்லாமே அவளும் ஒவ்வொரு ரூமும் பயத்தோடு போய் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கா. மறுநாள் காலையில் ஒரு பெரிய வீட்டை போய் கேட்குறேன், இந்த வீட்டில் என்னதான் ஆச்சுன்னு. அவரு ரொம்பவுமே பயப்படுறாரு இந்த வீட்டில் என்னதான் ஆச்சுன்னு சொல்கிறதுக்காக. இந்த வீட்டில் பல மர்மங்கள் நிகழ்ந்ததாக அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அவளும் திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கா. அவர் ரொம்பவுமே பயப்படுறாரு. அந்த வீட்டை விட்டு அவர் போயிட்டாரு. மறுநாள் காலையில் அவளும் பார்க்கும்போது ரொம்பவுமே பயங்கரமாக மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவளும் கரேஜில் போய் பார்க்குறா. ரொம்பவுமே இருட்டாக இருக்குது. அப்போ தான் ஒரு புகைப்படத்தை அவள் போய் பார்க்குறா. அதில் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருக்குமே கண்கள் இல்லை. ரொம்பவுமே செதிஞ்சு போயிருக்கு. திடீர்னு பின்னாடி ஒரு மர்ம உருவம் இருக்குது. அவள் ஜன்னல்கிட்ட போயிட்டே இருக்கா. அங்கே ஒரு குழந்தை சத்தம் கேட்டுட்ருக்கு. அவளும் மெதுவாக நடக்கிறா. ரொம்பவுமே மெதுவாக போய் நடக்கிறா. அவளுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. அவள் ஒரு இடத்துல நின்று, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்னதான் பிரச்சனை, யார் வேணும்னு கேட்டுட்ருக்கா. திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அவள் போய் கதவை திறந்து பார்க்குறா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.